திருச்செந்தூர் பழைய நகராட்சி அருகே உள்ள பாலத்தில் சுவர் விளம்பரம் வரைவது தொடர்பாக திமுக மற்றும் விசிகவினர் இடையே தகராறு ஏற்பட்டது. விசிகவினர் வரைந்த சுவர் விளம்பரத்தை திமுக பிரமுகர் அழித்துவிட்டு அதன் மேல் திமுக போஸ்டரை ஒட்டி சென்றதாக கூறப்படுகிறது. பதிலுக்கு திமுக போஸ்டரை கிழித்து அகற்றிய விசிகவினர் திருமாவளவன் பெயருடன் சுவர் விளம்பரத்தை வரைய முயன்றனர். திமுக பிரமுகர் மகராஜன் புகாரின் பேரில் விரைந்து வந்த போலீசார் அங்கு சுவர் விளம்பரம் வரைவதை தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த விசிகவினர் போலீசாருடன் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடப்பதையும் கஞ்சா விற்பனையையும் தடுக்காமல் சுவர் விளம்பரம் செய்வதை எப்படி தடுக்கலாம் என கேட்டு வாக்குவாதம் செய்தனர். பாஜகக்காரர் எதிர்த்தா பரவாயில்லை, இங்க திமுக காரர்களை எதிர்த்தால் எப்படி என்று ஆதங்கப்பட்ட விசிகவினர் தங்கள் தலைவர் திருமாவளவனை கூட்டணியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதற்காகவே திமுகவினர் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். பிரச்சனை பெரிதானதால் இருதரப்பை சேர்ந்தவர்களும் போலீசார் முன்னிலையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமாதானமாக சென்றதை தொடர்ந்து அந்த சுவரில் விசிக விளம்பரம் செய்யப்பட்டது.